இசை வெளியீட்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விட்டு விடுறீங்களா? ஓகே, நன்றி. ஏன்னா நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக் கொண்டும் நமக்கு ஒன்று வேலை கிடையாது சாப்பிடலாம். ஆனால் என் அருமைக்குரிய பிள்ளை ராஜா அவர் எத்தனை புராணம் விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அருமையான அவர்கள் எழுதுறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேல அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இங்க பாக்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பா 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 பாட்டு கூட்டக்கூடிய 2 பிள்ளைங்க இன்னைக்கு வந்தது. டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒன்று கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்க உறவு முறையில எங்க ஊர் மாப்பிள்ள ஆர் உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டேன்னு சொல்லி சொன்னாரு. நிஜம்தான். அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள். நாங்கள் டாக்டர் பற்றி சொல்றோம்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாவே என்னன்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இது வேண்டாம், நீங்க டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நினைத்து கொள்கிறேன். ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியன்ல உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்ன எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சிருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சிருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணி சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போதில்லை. சாரத்துக்காக நாங்களாம் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்களாம் ஒன்றா இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம். ஹீரோயினையும் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் கூட நல்லா பண்ணுறாங்க. அண்ணனுடைய ஒரு அண்ணன் நேற்று சொன்னேன், ஆனால் நான் இன்னைக்கு ஏதுமா கேமரா இதுதானா அங்கேயா? ஓ, நீங்க வந்துருக்கீங்களா? அதான் கலெக்டா பிடிச்சாங்க, நீங்க வராமல் இருக்க மாட்டேங்கிறீங்க. சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார். இந்த கேமரா இல்லை? ஓகே. இதனால் செய்து கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆசை. நிஜமாக ஒன்று. இன்னைக்கு என்ன நாள்னு சொன்னா, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம். ரிலீஸ் அன்னைக்கு தான் முகூர்த்தம் நாள் அன்றைக்கு அறிவிக்கப்படும், பின்னால் அறிவிக்கப்படும். இன்றைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு அறிவிச்சாச்சு. படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது அவருக்குரிய பிள்ளை சீமான் அவர்களது பேச்சை கேட்கத்தான். ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் பேசுவார் கேட்டுக்கொண்டு அது அந்த மாதிரி என்ன இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கட்டாவது நேரம் செஞ்சாங்க. அந்த கட்டாயமா அவர் எப்படி வரவேற்பேன்னு வாங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வந்தா அது நிகழ்ச்சி கேட்டு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆக அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அப்படிதான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன். அதுக்காக ஓகே. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு நான் அப்புறம் வரோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் நன்றி. அஜயன் பாலா என்னோட வீட்டுக்கு எல்லா பாட்டுகளும் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு, சொல்லி நிறைய பேசினேன். நிறைஞ்ச மாதத்துக்கு நன்றி. டைம் ஆகிடுச்சு. சீமான் எப்போ பேச வருவாருன்றத விட எல்லாம் எப்போ பேச முடிப்பாங்கன்னு நிர்வாகம் காத்து கிடக்குங்க. கமலத்திற்கு நிர்வாகம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த மேடையில் நான் பதிவு வேண்டிய விஷயம் ஒன்று, எனக்கு சிறப்பாக அமைஞ்சதுன்னா ஒளிப்பேர் செழியன் என் நண்பர்னான என் ஊருக்காரர்.
நாட்டசங்கோட்டையில் என்னுடைய ஊர் நண்பர். ஆரம்ப காலத்தில் நாங்கள் தென்றல் கேரளத்து பிரதி, அப்புறம் அடுத்தது யார், அப்புறம் நாடகம்லாம் போட்டு ஊரில் ஒரு வழி பண்ண ஊரை நான் உதயக்குள்ளே சேரணும். அவங்க ஊர் கிளம்பும்போது நண்பர் செலியனும் நண்பர் கவிஞர் ஐயப்ப மாதவன் 2 பேர் தான் எங்கள் ட்ரெயினில் ஏற்றி வழிக்கு போயிச்சாங்க. அப்படி வந்தவன் தான் இங்கே இந்த மாதிரி செலியனுக்கு ஐயப்ப மாதவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் நான் அதே படம் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர் போல, அவருக்காக வாழ்க்கை நான் இங்கே வந்திருக்குது. சிங்கமணி என்ன சொல்லும்போது, குறிச்சு போய் சொல்லும்போது 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டர் சொன்னாப்புல. 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 5 ரூபா டாக்டர் சொல்லுங்கள், 10 ரூபா டாக்டர் சொல்லுறது. 10 ரூபா தான் இன்னைக்கு பிரச்சனை. 10 ரூபா சொல்ல முடியாது இன்னைக்கு. அதனால் சிங்கமணி நீங்கள் 10 ரூபா சொல்லி அவர் மாட்டி விட்டுறாதீங்க, உங்களை கை விடுறாங்க பார்த்து மாதிரி. இவர் அரியல் படம் வந்து செலியனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு, நான் 10 ரூபா கொடுத்துருக்கலாம். அங்கேயும் பிரச்சனை தான், 11 ரூபா கொடுத்துருக்கலாம். செலியன் நானும் சேராததுக்குன்னா இவங்களுக்கு ஓகே. அரியல் படத்துக்கு ஒரு பாலம்ங்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். பேரரசுக்கு செட் ஆகாது. யஷ்மித்ரன் எப்படி பாபு சார்னு ஆளோ, எப்படி யஷ்மித்ரனுக்கு நான் பேச தான் இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு செட் ஆகாது. திருப்பி ஒன்று நீங்கள் மாதிரி இல்லை நான் மாறிக்கணும். சரி, அஜயனோட பற்றி சொல்லணும்னா சினிமா 2 வகை தான் டைரக்டரில். ஒன்று படைப்பாளி, இன்னொருத்தர் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. இந்த மிஸ்கின் சார், வெற்றிமாறன் இவரெல்லாம் படிப்பாளி ப்ளஸ் படைப்பாளி. அந்த வகையில் தான் அஜயன் அவர்களும் நிறைய இலக்கியம் படிப்பவர், நிறைய கதைகள் படிப்பவர், நிறைய படிச்சுட்டு நீங்கள் இவர் டேஷன் வந்திருக்கிறாரு. அது கண்டிப்பாக இந்த மயிலாஞ்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்து. நன்றி, வணக்கம். மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும், அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள், செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினிய அர்ஜுனன் அவர்கள், ஒரு மனநல மருத்துவர், இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றுதான் விசாரிக்கிறோம். ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாக இல்லை என்றால் அது பயனற்று போகும். அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்பு காலானவர்களுக்கு தான் தெரியும். அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர், இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறி இருப்பது ஒரு கொடுமை. அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாளையத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள். அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய தம்பி அஜயன் பாலா, ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார், சிலரை சந்தித்திருக்க மாட்டார். ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பார். கேரளா போன்ற
மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும். இங்கே வாசகன் நாயர், டி. தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும். இங்கே அப்படி இல்லை. அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன். அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் நான் அவருடைய எழுத்தினுடைய ரசிகன், வாசிப்பாளன். பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கனால சுருக்கமாக எழுதிப்பான். மார்க்ஸ்னா சுருக்கம், லெனின்னா சுருக்கம், சைவரனா சுருக்கம், அண்ணல் அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதிப்பான். தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தார். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து இது பண்ண அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிட்டு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெனின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜய் பாலாவுடைய எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏன்னா அந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க வேண்டாம். நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதும். அவ்வளோ ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா. அவன் படைப்பாளியாக வரும். என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக கதையை நல்லா சொல்வார்கள். அது கற்பனையில் சொல்லிடலாம், அதற்கு ஒன்றும் இல்லை. திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு. ஆனால் ஒரு எழுத்தாளங்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு. அதில் வந்து உங்களுக்கு தெரியும், இலக்கியம் போய் பேசலாம், புராணம் இதிகாசம்லாம் போய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜயன் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை, அதாவது நாவல், அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார். படமாக கொண்டு வந்திருக்கார். அப்பா பால்மேந்தர் எடுத்திருக்காங்க, அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போதான் இந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதல் முறை. தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு. இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. தென்னை வந்து 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் இப்போலாம் 3 வருஷத்தில் பலன் தர தென்னைலாம் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம்தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறையை நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது. நீ பனைமறை போல உறுதியாக நிற்கிற மரமாக, நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு. அதுவே பெரிய வரம் தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செழியன், அஜய் போல அவன் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்திருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். இசை முறையாக பயின்றவர். தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல். சிலருக்கு தெரியும், இது கொஞ்சம் தெரியும், இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை, ஆழ தெரியும், ஆய்ந்த அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிவு. அதில் என் தம்பி செழியன் விஷயத்தை சொல்ல மறந்துதான். ரொம்ப நேரம் பார்க்கும்போது மயிலாஞ்சின்னு எனக்கு வந்து நிஜமாவே தமிழ் அறிவு கிடையாது. ஆனால் நேரம் தமிழ் பாட்டு நிறைய எழுதிடுறேன். மயிலாஞ்சினா எனக்கு என்னது, மயிலாஞ்சினா என்னது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. நேற்றே கூப்பிட்டாங்க. நைட்டு ஜெயஸ்தாஸ் போனோம்னா அமெரிக்கா வந்தார். ஜி குருஜி இந்த மயிலாஞ்சினா என்னது? அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாமடா அதான் அப்படின்னாரு. அது என்னன்னா 10 வயசுல நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்களாம் சேர்ந்து குமிழியில் வந்து ஒரு பக்கத்தில் அங்கே மலையாள படம் ஒன்று பார்த்தோம். பெரியாரே பெரியாரே பருவத நிறையுடைய பனி நீரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி பெண்ணாடு நீ மயிலாடும் கொல்லில் பிறந்தோம் பின்னே மயிலாஞ்சி காட்டில் வளர்ந்தோம். இது மயிலாஞ்சி மட்டும்தான் தெரியும். கேட்ட உடனே கையில் போடுற மருந்தாண்டாரு அதை சொல்லி அறிவியல்களுக்கு அறிவு கொடுத்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை சொல்லிக்கணும். அது இல்லாமல் என்னுடைய பாடல் ஒழிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே ஒரு நாளைக்கு இந்த கல்யாண தண்ணிக்கு நம்ம வச்சுக்கலாம் கட்சி.